ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100 ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. அதில் உரைநடையும் துணைப்பாடமும் ஏற்கனவே முடிச்சிட்டோம். அதே மாதிரி இலக்கியத்தில் 6th கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 7th பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? எங்கள் தமிழ் எழுதினவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவே தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரம் இயலாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதும் போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் சொன்னவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஊக்குவினாலும் ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிற தருகிற. இது வந்து புக் பேக் கொஷின். குறினா குறிக்கோள். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பி அறிவை தருகிறது. சரிங்களா? அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்கு யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாக கொண்டு எல்லா மனிதனும் இன்புற்ற வாழ அன்பும் அறம் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தோன்றும், அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். நூல்வழி பாருங்கள். பாடல் ஆசிரியர்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் என்று அழைப்பார். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரன், பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளோட கொள்கைகளாக ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றது இவர் பேர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என நூல் இந்த பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகே இங்கே பாருங்கள். கத்தி என்று ரத்தம் என்று யுத்தம் என்று வருகிறது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்த நேரம் பார்த்திரான் என்று நாமக்கல் கவிஞர் வந்து பாடியிருப்பார். இது ஓகே நெக்ஸ்ட்டு. அப்போ சொன்னால நெறினா குறிக்கோள், குரலாகும்னா குரல் ப்ளஸ் ஆகும், வான் ப்ளஸ் ஒலி வானொலி, வான் ப்ளஸ் ஒலி வானொலி. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்றல்ல இரண்டல்ல நேற்று யார் எழுதுகிற? உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல யார்? உடுமலை நாராயண கவி. என்ன சொல்லுறான்னு பார்க்கலாமா? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, தென்றல் தரும் இனிய தேன்மனம் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி, பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செலும் பரிபாடல் களம்பங்கள் 8 தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்லும். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி, வான் முகிலு புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமரன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி நேற்று சொல்கிறவர் யார்? உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும் பாருங்கள். ஒப்புமைனா இணை, ஒப்புமைன்றது இணை. அற்புதம்னா வியப்பு, ஒப்புமைனா இணை. அற்புதம்னா வியப்பு. முகில்னா மேகம். உபகாரினா வள்ளல், உபகாரினா வள்ளல், உபகாரினா வள்ளல். ஓகேங்களா? ஓகே பாடல் பொருள் பார்ப்போமா? தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும், அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன்மனம் கமலும், சுமை மிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்சை நிலவல ஒன்றிரண்டல்ல பலவாகும், பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் தமிழின் இலக்கிய வழங்க ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ்பெற்றவர் வள்ளல் வேல் பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தவன் கும்மன வள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளலின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும் சொல்கிறார். நூல்வழி பாருங்கள். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது. ஓகே நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம்தான்
இது பரணி. வானில் வந்து முகில் கூட்டம் திரண்டா மழை பெய்யும். 2 அல்ல 2 ப்ளஸ் அல்ல. தந்து உதவும். தந்து ப்ளஸ் உதவும். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத. ஒப்புமை இல்லாத இ. ஒப்புமை ப்ளஸ் இல்லாத. ஒப்புமை இல்லாத. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இயல் 2 காடு. காடுன்றது இது யாருன்னா சுரதா. காடு. கார்த்திகை தீபம் என்ன? காடெல்லாம் பூத்திருக்கும். கார்த்திகை தீபம் என்ன? காடெல்லாம் பூத்திருக்கும். பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும். காய்கனி ஈண்டெடுக்கும். கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும். கொம்பில் கனி பறிக்கும். மரங்கள் வெயில் மறைக்கும். கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சைமையில் நடிக்கும். பன்றி கிழங்கெடுக்கும். நச்சரவங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊழையிடும். அதிமதுரத்தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும்படி கிளியே பூங்கில் கூமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சொன்னவர் சுரதா. சொன்னவர் யார்? சுரதா. ஓகேங்களா? ஓகே, சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஈன்றுனா தந்து. ஈன்றனா தந்து. கொம்புனா கிளை. கொம்புனா கிளை. அதிமதுரம்னா மிகுந்த சுவை. கலித்திரனா மகிழ்ந்திர. கலித்திரனா மகிழ்ந்திர. நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. நச்சரவனா விடமுள்ள பாம்பு. விடுதினா தங்கும் இடம். விடுதினா தங்கும் இடம். ஓகே, பாடலோட பொருள் பாருங்கள். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருள்களை தரும். காய்கனிகளையும் தரும். எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாய் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினுடைய பாம்புகள் கலக்க முடியும். நரி கூட்டம் மூளையிடும். மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நூல்வெளி. சுரதாவோட இயற்பெயர் என்னன்னா ராஜகோபாலன். சுரதாவோட இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். யார்? சுரதா. சுரதாவோட இயற்பெயர்னா ராஜகோபாலன். யார் மீது பற்று? பாரதிதாசன் மீது பற்று. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். இதை சுருக்கம் தான் சுரதா. ஊமைகளை பாடுவதில் ஊமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதிய வல்லவர் என்பதால் இவர் ஊமை கவிஞர். இந்த டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி கேட்டிருக்கா. ஊமை கவிஞர் யார்? சுரதா. ஊமை கவிஞர் யார்? சுரதா. ஓகேங்களா? எழுத நூல்கள் பாருங்கள். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். இந்த பாடல் வந்து தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இந்த பாடல் வந்து கிளிக்கண்ணி என்னது? கிளிக்கண்ணி என்னும் வகையைச் சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களும் பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். கிளிக்கண்ணி. ஓகேங்களா? காட்டை குறிக்கிற வேறு பெயர்கள் பாருங்கள். கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அலுவம், அப்புறம் இயவு, அதுக்கப்புறம் பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இதெல்லாமே காட்டை குறிக்கிற பொதுவான பெயர்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாரதியாரோட பாடியிருப்பார் பாருங்கள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் நின்று நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே நாளில் மறப்பாரடி என்று சொல்கிறது பாரதியார். யார்? பாரதியார். வாழை கன்றை வந்து ஈன்றதுன்னு வரும். காடு எல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கு எடுக்கும். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கு எடுக்கும். ஓகே, இதில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் பண்ணிட்டு ஒரு லெசன் பாருங்கள். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியே. தன் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமா? அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடைய கருநீல கோழி குண்டுகளால் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பெயரறியா பறவைகளோடு அணில்களும் காற்றும் உதிர்த்தரும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலமோதும்.
சிறுவர் கூட்டம் அலம்போது வயது வந்த அக்காக்களுக்காக கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பெருக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி ஒவ்வாள் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலேயே கிளியந்தாட்டின் சுவாரஸ்யம். புளியம் நாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாதமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனவில்லை என்றும் என் மனவெளியில் அப்படி இருக்கட்டும் அந்த மரம் குண்டுகளின் நடுவே மாமலை போல என்று சொல்லி எழுதினவர் யாரு? ராஜ மார்த்தாண்டன். யாரு? ராஜ மார்த்தாண்டன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ராஜ மார்த்தாண்டன் எழுதுன இது பாருங்க. சொல்லும் பொருளும். பரவசம்னா என்னது? மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம்னா மகிழ்ச்சி பெரு. துஷ்டி கேட்டோம்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். நூல்வெளி பாருங்க. ராஜமார்த்தாண்டன் என்றவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர், பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை சிற்றுதலை நடத்தியவர். கொல்லிப்பாவை சிற்றுதலை நடத்தியவர். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். ராஜமார்த்தாண்டன் கவிதை நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை நூலாக்கியுள்ள இவரது அப்படியே இருக்கட்டும் அந்த மாதிரி நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. கவிதை இங்கு கொங்குத்தேர் வாழ்க்கையின் தலைப்பு அப்படியே இருக்கட்டும் அந்த முறை கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பவனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்க. குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாக உருவானது. சொன்னவர் கலாப்பிரியா. சொன்னவர் யாரு? கலாப்பிரியா. நாவர் பல திருக்குவமையாக எதை சொல்கிறாங்க? கோழி குண்டை சொல்கிறாங்க. சுட்ட பழங்கள்னா என்ன சொல்லுவாங்க? மண் ஒட்டிய பழங்கள். சுட்ட பழங்கள்னால் மண் ஒட்டிய பழங்கள். பெயர் அறியானா பெயர் ப்ளஸ் அரியா. பெயர் ப்ளஸ் அரியா. மனமில்லை மனம் ப்ளஸ் சரி இது வராது. மனமில்லைனா மனம் ப்ளஸ் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவுனா என்ன வரும்? நேற்றிரவு. நேற்று ப்ளஸ் இரவு நேற்று இரவு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு புலி தங்கிய குகை. சரிங்களா? புலி தங்கிய குகை பற்றி பார்க்கலாம். யார்? காவற்பெண்டு. சிற்றில் நட்டுன் பற்றிய நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என்மகன் யாண்டு உளனாயினும் அறியேன் ஊரும். புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொன்னவர் யார்? காவற்பெண்டு. யார் சொன்னா? காவற்பெண்டு. சொல்லும் பொருளும் பாருங்கள். சிற்றில்னா என்னது? சிறுவீடு. சிற்றில்னா சிறுவீடு. கல்லலைனா கற்குகை. கல்லலைனா கற்குகை. ஆண்டுனா எங்கே. ஆண்டுனா எங்கே. ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. என்ன சொல்கிறான் பாருங்கள் பாட்டின் பொருள். சால்புடைய பெண் ஒருத்தி புலவர் வீட்டிற்கு சென்று அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறான். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தெங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போய் காண்பாயாக என புலவர் பதிலளிக்கிறார். ஓகே ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு காவற்பெண்டுன்றவங்க சங்ககால பெண்பார் புலவர் ஒருவர். காவற்பெண்டுன்றவங்க சங்ககால பெண்பார் புலவர் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்களின் செவிலித்தாய் விளங்கியவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்களின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கைப்போடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலை பாடியுள்ளார். சங்ககால மக்களோட வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றது. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்த நூலில் 86வது பாடல் இங்கு தரப்படும். இந்த நூலோட 86வது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே, யாண்டுனா என்ன வரும்? யாண்டுனா இங்கு. யாண்டு உளனோ. யாண்டு ப்ளஸ் உளனோ. கல் ப்ளஸ் அலை கல்லலை. கல் ப்ளஸ் அலை கல்லலை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாஞ்சை வளம். பாஞ்சை வளம்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்குல்ல, அது அவரை பற்றி நான் வானமா மாலைன்றவங்க பாடியிருப்பாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். சுத்த வீர சூர கட்டபொம்மு துரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா.
கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் அதில் கோட்டைகள் தான் 8 வேலைகளாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வீட்டிலுயர் மணி மேடைகளாம் மெத்த வீடுகளாம் அதில் ஓடைகளாம் கூட்டங்கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிச குடும்பா ஜாஸ்திகளாம் ஆசார வாசல் அலங்காரம் துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராஜாதிராஜன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீட்டு இருந்தான் விந்தையாக திருவீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நந்தியும் செந்நெல் கமுகுகளும் வாரணச்சாலை ஒரு புறமா பரி வளரும் சாலை ஒரு புறமாம் தோரணமேடை ஒரு புறமா திருச்சி கொட்டான் சாலையில் ஒரு புறமா சோலையில் மாங்குயில் கூப்பிடுமா வளம் சொல்லி மயில் விளையாடிடுமா அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேட்டு கேளும் ஐயா முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுமும் புலியும் ஒரே துறையில் வந்து பால் குடிக்க தண்ணீர் தான் குடிக்கும் கறந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்மு துரை பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி திரு வாக்குருள் செய்வாளே சக்கதேவி. ஓகே சொல்லும் போலுமா சூரன்னா என்ன வரும்? வீரன். சூரன்னா வீரன். பொக்கிசம்னா செல்வம். ஜாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. வாரணம் எல்லாருக்கும் தெரியும் யானை. பரினா குதிரை. சிங்காரம்னா அழகு. கமுகனா பாக்கு. சிங்காரம்னா அழகு, கமுகனா பாக்கு. ஓகேங்களா? ஓகே, இது பாடல் பூரா நம்ம நார்மல் படித்த புரியுது, அதனால நூல்வெளி மட்டும் பார்ப்போம். கட்டபொம்மன் வந்த கதைப்பட பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி நான் வானமாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் வானமாமலை தொகுத்த பாடலிருந்து கட்டபொம்மை பற்றி எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஊர்வலத்தோட முன்னால் எது போவோம்? யானைகள்லாம் படித்தோம். வாரணம். பாஞ்சாலங்குறிச்சி முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடுனா மேட்டு பகுதி உள்ள வீடு. மெத்தை வீடுனா பூட்டும் கதவுகள். பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை. தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்ன வரும்? வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். வாசல் அலங்காரம். வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். ஓகே. பொக்கிசம்னா என்ன சொன்னோம்? பொக்கிசம்னா செல்வம். ஜாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம 7th 3 இயல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு 3 இயல் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.